ஆண்டவரே, நாங்கள் தம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த ஆவலோடு கூட ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் தமக்கே செலுத்துகிறோம். தேவரீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மனம் உடைந்து போய் வருகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, ஏக்கத்தோடு வருகிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் அவரவர்களுக்கு தேவையான நன்மையினால் நீர் நிறைத்தள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைபாடி எங்களை பலப்படுத்தி எங்களை சாட்சிகளாய் நிறுத்த வேண்டுமாய் தம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். தமக்கு நாங்கள் துதி, கனம், மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம். தேவரே, கன மகிமை எடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எக்கால சத்தம் வானில் தோனித்திடுவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடுவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதன் பாடல் துணிக்க, தேவன் அவரை சந்திப்போமே. தேவதூதன் பாடல் துணிக்க, தேவன் அவரை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பெண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பெண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு சில நாட்களாகவே
வேலைகள் சற்று அதிகமாக இருந்ததினாலே ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறதற்கோ அதிகமான நேரம் வேதம் வாசிக்கிறதற்கோ எனக்கு சரியான நேரம் வாய்க்கவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட சில காரியங்களையே இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையாக சபையாருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த வாரத்திலேயே ஆராதனையிலே நான் செய்தி கொடுக்க வேண்டும் எனக்கு முன் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் என்னுடைய சுகவீனத்தின் காரணமாக கடந்த வாரத்தில் என்னால் செய்தி கொடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த செய்தியை 2 வாரத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டதினாலே ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு கூட தான் சகலத்தையும் அனுமதிக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சபையார் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். வேதத்திலே நாம் சிம்சோன் என்று சொல்லுகிற ஒரு வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். இந்த சிம்சோன் அவன் பிறக்கும் போதே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக பிறந்தவன். அவனுடைய பிறப்பு ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டு அவன் இப்படிதான் வளர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு சில நிபந்தனைகளோடு கூட வளர்க்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான குழந்தை. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை திரளாய் பெற்றுக்கொண்டிருந்த இந்த சிம்சோனுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறதற்கான ஞானம் போதாமல் போய்விட்டது. காரணம் என்ன? இயற்கையாகவே அவனுக்கு பலமும் பராக்கிரமும் இருக்கிறவனாக தான் அவன் பிறந்தான். ஆண்டவர் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் மிகுதியாய் தந்திருந்தார். ஆனால் ரியாலிட்டியில பார்வைக்கு அவன் பலமுள்ளவனாக பராக்கிரமம் உடையவனாக இருந்தாலும் அதோடைய எக்ஸிக்யூஷன், அதாவது அதோடைய அவுட்புட் எப்பொழுது வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே அவனை குறித்து வாசித்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை அவன் பிரதிபலிக்கும் போது தன்னுடைய பலத்தையோ அல்லது தன்னுடைய பராக்கிரமத்தையோ வெளிக்காட்டுகிறதற்கு முன்பாக ஒரு வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் என்று வாசிக்க முடியும். அப்படி பல இடங்களிலே அவன் மேல் தேவ ஆவி ஊற்றப்பட்ட போதுதான் அந்த பலம் வெளிப்படையாக தெரிந்தது. ஹல்லேலூயா. இயற்கையாகவே அவனுக்கு சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அது எப்பொழுது வெளிப்படையாக வெளியே வந்தது? தேவ ஆவி அவனை நிரப்பின போது. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு சில காரியங்களிலே பலவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கே சில இடங்களிலே எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, என்னால் இதை எளிதாய் செய்துவிட முடியும், நான் திறமையுடையவன், எனக்கு இந்த திறமை உண்டு என்று சில காரியங்களிலே நம்மை நாமே மேன்மைப்படுத்தி கொள்ளுகிற இடங்கள் இருக்கலாம். அது தவறல்ல. அநேக இடங்களில் ஆண்டவர் நம்மை திறமையுடையவர்களாக தான் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த திறமைகள் வெளிவருகிறதற்கு கூட என்ன தேவையா இருக்கு? தேவனுடைய ஆவி நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு பலம் இருக்கிறது, எனக்கு பராக்கிரமம் இருக்கிறது, எனக்கு தேவையான திறமைகள் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அவைகளினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அந்த ஏ என்பது அதற்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியினாலேயே என்றால் அதற்கு இணையாக வேற ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். தேவனுடைய ஆவி இருந்தால் மாத்திரமே ஆகும். தேவனுடைய ஆவி இருந்தால் என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் ஆகும். பலத்தினாலே செய்ய முடியாதது, பராக்கிரமத்தினாலே செய்ய முடியாதது, இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை என் ஆண்டவர் நம்மேலே நிரப்புகிற தேவ ஆவியினாலே செய்தருளுவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம நிறைய
நேரங்கள்ல ஒரு கேள்வி கேட்போம். நான் ஆராதனை நேரங்களுக்கு தவறாமல் கலந்து கொள்ளுகிறேன், கர்த்தர் எனக்கு நியமித்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் சரியாய் கை கொள்ளுகிறேன், ஆனால் எனக்கும் மற்றவர்களுக்கும் பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் நல்லா தானே இருக்காங்க, அவங்களும் பராக்கிரமம் செய்கிறாங்க, அவங்களும் தங்களுடைய பலத்தின் மிகுதியை காண்பிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம் மேலே தேவனுடைய ஆவி பலமாய் இறங்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இங்கே செருபாபேல் என்று சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. எனக்கு கர்த்தருடைய வல்லமையான மகத்துவமான கிருபையினாலே நான் சொல்ல முடியும், நம்முடைய சபையை சார்ந்த நாம எல்லாருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு 2 நிமிஷம் ஜெபிக்கிறவர்களாகவாவது இருப்போம் இல்லையா? நிச்சயமாகவே இருப்போம். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்காக அழைக்கப்பட்ட செருபாபேலே இன்றைக்கு ஆண்டவர் தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்த போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த செருபாபேலிடத்துல தேவனுடைய தூதனானவர் மறுபடியும் எழுப்புகிறாராம். அவர் ஒரு நித்திரை பண்ணுகிற ஒரு மனுஷனை எழுப்புவது போல மறுபடியும் வந்து தட்டி எழுப்பி, இட் இஸ் அ ப்ராஃபஸி டிக்ளேர்ட் அகெயின், மறுபடியுமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இது. ஹல்லேலூயா. அப்போதான் இன்னைக்கு செல்வி ஆண்டி வந்து பிரைசிங் நடத்தும் போது உங்களுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னாரே என்று சொல்லி இந்த நாளிலே ஆராதனை நேரத்தை நடத்தினார்கள். உண்மையாகவே அப்போதான் நான் தெரிந்து கொண்டேன், தேவனுடைய பலத்தின் மிகுதியை குறித்தே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாக்குத்தத்த செய்தியை நான் கேட்கவில்லை. ஆண்டவர் அப்படியான மறுபடியும் he is testifying again. அவர் மறுபடியும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது என்ன? என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய ஆவியினாலே சகலமும் ஆகும். நாம் இந்த அநேக நேரங்கள்ல தேவ சத்தம் கேட்க கூடாதபடி நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த முதல் வசனத்தை நம்ம வாசிப்போமே, சகரியா 4:1. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி. நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல. இன்னைக்கு என்ன விதமான ஒரு தூக்கத்திலே நாம இன்னைக்கு சபையார் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தட்டி எழுப்புகிற வேளையில திரும்ப தூங்குகிறவர்களாக இருக்கிற நம்மிலே அநேகர் செத்த ஆத்மா உடையவர்கள். ஹல்லேலூயா. நாம் செத்த சிந்தை உடையவர்கள். இன்னைக்கு ஒருவேளை நாம தூங்கி கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பி திரும்பவும் தட்டி எழுப்பி சொல்லுகிறார், பலத்தினால அல்லப்பா, பராக்கிரமத்தினால அல்ல, தேவனுடைய ஆவியினாலே தான் எல்லாம் ஆகும். சங்கீதம் 29:4 நாம் வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இந்த சத்தம் நமக்கு கேட்கிறதா என்பதே இதற்கு ஆதாரமாக மாறும். ஆண்டுடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா? ஆண்டுடைய சத்தம் கேட்கிற இடத்திலே நாம் நிற்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய நேரங்கள்ல நாம் செய்திகள் பல கேட்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக கேட்கிறோம், எச்சரிப்பாக கேட்கிறோம். எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது, வேதத்தின் அடிப்படையிலிருந்து சொல்லப்படுகிறது. அந்த கர்த்தருடைய சத்தம் உண்மையாய் நமக்குள்ளே செயல்படுகிறதா இருந்தால் அது வல்லமையானவைகளை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னே அப்பாவும் நம்ம அப்பாவோடு சேர்ந்து ஒரு சில வாலிபர்களும் சில சகோதரர்களும் பிரேயர் வாக் என்று சொல்லி ஒன்று போவார்கள். காலையில் அதிகாலையில் எழும்புவாங்க, எழும்பி கூடிக்கொள்ளுவார்கள். கூடி ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு ஒவ்வொரு தெருவாய் நடப்பார்கள். எதற்காக? தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு துடிப்பு அவர்களுக்கு நடக்கிறதற்கு பலன் இருந்த வரைக்கும் அதை செய்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நடக்கிறதற்கான பலன் எப்போ அற்று போச்சோ அதுக்கப்புறமா கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபிக்க தொடங்கினாங்க. எனக்கு தேவனுடைய சத்தம் கேட்கிறதற்கு நம்மிடத்துல என்ன தடை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நிறைய நேரத்துல ஆண்டுடைய சத்தம் எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஏன்?
வை எதனால? நான் கரெக்டாக தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. சில காரியங்களில் நாமும் கொஞ்சம் டிவோட் பண்ணி தான் ஆகணும். நாமும் கொஞ்சம் இறங்கி தான் ஆகணும். நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது, ஐயோ என்ன மாதிரி ஒரு பிஸி பர்சன் இருக்க முடியாது. எல்லாமே சரிதான். ஆனால் தேவனுக்குரிய மகிமையை நாம் செலுத்தாத போது இன்றைக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் நிச்சயமாக அனுபவிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த சத்தத்துக்கு அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதற்கு ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிற அந்த வேளை வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கான மனதைரியம் அவங்களுக்கு இல்லை. காரணம் என்ன? அவங்க ஆத்மாவிலே நித்திரை பண்ணுகிறவர்களாய் மாறினார்கள். இன்னைக்கு ஆத்மாவிலே தூங்கி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தட்டி எழுப்புகிற வேளையிலே எழும்புகிறதற்கு ஆயத்தம்னா மட்டும்தான் வேத ஆராய்வுக்கு நேராக நம்ம போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நான் ஆயத்தம் ஆண்டவரே, நான் என்னை தட்டி எழுப்புகிறேன். செல்போன் சில நேரத்தில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிடும்? ஆஃப் ஆகிடும். ஆஃப் பண்ணதை திரும்ப நம்ம சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப அதுலேருந்து நம்ம ஏதாவது கால்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சா கூட அதோடைய நெட்வொர்க் இன்டரப்ட் ஆகிருக்கும். நம்ம மறுபடியும் அதோடைய நெட்வொர்க்கான வேலைகளை செய்து அதை ரீசார்ஜ் பண்ணி தான் அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியுது. அப்படியே தான் தேவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவும் கூட. இன்னைக்கு நம்முடைய மோடு சுவிட்ச் ஆஃப் மோடில் இருக்கா? யோசித்து பாருங்க. என் தேவனோடு கூட என்னுடைய உறவு எவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறது, எவ்வளவு பலப்பட்டதாக இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நான் சுவிட்ச் ஆஃப் மோடுக்கு போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் மறுபடியும் ரீசார்ஜ் ஆகுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரீசார்ஜிங் தான் தேவனுடைய ஆவி பலமாய் இறங்குகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஆவியானவர் என் மேலே பலமாய் இறங்க வேண்டும் என்று கேட்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. இந்த சிம்சோன் மேலே தேவ ஆவி இறங்கின போதெல்லாம் அற்புதம் நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு +2 பிள்ளைகளை நினைச்சு நான் ஜெபித்த போது அந்த பிள்ளைகளிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு ஆலோசனை, தினமும் தேவனுடைய ஆவி உங்கள் மேல் இறங்குகிறதற்கு நீங்க கேளுங்க. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் ஞானத்தினாலே நிரம்புகிறதற்கு உங்களுடைய பராக்கிரமம் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தராது, உங்களுடைய பலம் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தராது. நீங்க முயற்சிகள் செய்ய வேண்டும், அது இயற்கையாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்தான். ஆனா எதுதான் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும், எதுதான் உங்களுக்கு அற்புதத்தை சுதந்திரிக்க செய்யும்? தேவ ஆவி பலமாய் இறங்கும் போது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதையே இது முதல் கேட்க தொடங்குங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என் மேல ஊற்றுங்க, நான் ஒரு வேறு மனுஷனாய் மாறட்டும், நான் ஒரு வேறு மனுஷியாய் மாறட்டும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க தொடங்கும் போது நீங்க அனுதினமும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேவனுடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தொடர்பு எப்படி இருக்கணும்? சுவிட்ச் ஆஃப் மோட்ல இருக்கக்கூடாது. தொடர்பு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்களேன். எப்போவுமே ஆன் மோடில் இருக்கணும், எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் தேவனால் செயல்பட முடியும். ஹல்லேலூயா. சில இடங்களில் சிம்சோனால் செயல்பட முடியல. காரணம் என்னன்னா, அவனுடைய அந்த நேரம், ஆண்டவரோடு வைத்திருந்த உறவு, ஆண்டவர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான் என்று சொல்லி பரிதாபமாக இருக்கு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாத ஒரு பரிதாப நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருந்தான். இன்றைக்கு ஆண்டவர் என்னை விட்டு விலகி இருக்கிறாரா அல்லது என்னோடு கூட தான் உறவாடி கொண்டிருக்கிறாரா என்பதை அவரவர் தான் கண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வேதத்திலே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தூங்குகிற நீ விழித்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் மோட்ல இருக்கிற நாம் விழிக்க வேண்டிய நேரம், மரித்தோரை விட்டு எழும்புகிற நேரம் இது. 1 தெசலோனிக்கேயர் 5:6 சொல்லுகிறது, மற்றவர்கள் தூங்குகிறது போல நீ தூங்காதே. ஹல்லேலூயா. மற்றவங்க தூங்கிட்டு இருக்காங்க, மற்றவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்லாம மற்றவர்கள் அவர்கள் களியாட்டங்கள்ல இருக்கிறாங்க, அவங்க இச்சைகள்ல இருக்கிறாங்க. அது நமக்கு உதாரணமாய் அமைய முடியாது. மற்றவர்களை போல நீயும் தூங்கி விடாதே என்று வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல்
விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஹalleluya. சிலர் என்ன செய்றாங்க தெரியுமா? மற்றவர்களை போல இருக்கிறதில்ல, வெளியரங்க தோற்றத்துல ரொம்ப நல்லவங்களா தோற்றம் கொடுக்கறாங்க. ஆண்டவர் அந்த கூட்டத்தாரை பார்த்து என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கூப்பிட முடியுமோ அப்படி கூப்பிடுகிறார். மாயக்காரரே, கொள்ளைக்காரரே என்று கூப்பிடுகிறார். அவங்க வேற யாரும் இல்ல, பரிசேயர், வேத பாரகர் என்று தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்தவர்கள், நியாய பிரமாணத்தின்படி தங்களை காத்து கொண்டவர்கள். ஆனா அவர்களோ ஆண்டவர் அழைக்கும் போது அழைக்கிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கொடிய வார்த்தை என்று பாருங்களேன். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். அந்த நிலையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? எப்போ இருப்போம்னா, ஆண்டவரோடு கூட உறவு, கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும் போது நம்முடைய செவி மந்தமாகுது பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து அழைப்பார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. மத்தேயு 23:27 மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இன்னைக்கு நம்முடைய உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? வெளியரங்க தோற்றம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவன் நம்மை பார்த்து ஒருவேளை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று அழைத்து விடுவாரோ என்கிற உணர்வும் பயமும் நம்மிடத்துல எப்போதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் உணர்வுள்ளவர்களாக மாறும் போதுதான் தேவனுடைய ஆவி நம்மேல் பலமாய் இறங்க முடியும். தேவனுடைய ஆவி நம்மேல் பலமாய் இறங்கும் போது சகரியா 4:6 தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆகும் என்கிற வார்த்தைக்கு என்ன அடையாளம்? எல்லாமே ஆகும். முடியாதது அப்படின்றது ஒண்ணுமே இருக்காது. எவ்ரிதிங் ஷால் பி பாசிபிள். எல்லாமே ஆகும். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இன்னையிலிருந்து சொல்ல தொடங்குங்க, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு நாம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? என்னுடைய பலத்தின் வழியவா, அல்லது என்னுடைய பராக்கிரமத்தின் வழியவா, அல்லது தேவ ஆவி என்கிற வழியவா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எனக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்படின்னா என்னென்ன ஆகும்? என்னென்ன மாற்றங்களை நாம காண முடியும்? இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை மிக சீக்கிரமாய் சில குறிப்புகளை வேதத்திலிருந்து நாம பார்க்க போகிறோம். முதலாவதாக யோசேப்பு என்று சொல்லுகிற அவரும் வாலிப பிராயத்துல திருமணத்திற்கு முன்பாக தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது அவர் தவறான முடிவு எடுக்க வேண்டிய இடத்திலே தன்னை திருத்திக் கொள்ளுகிறதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது. ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு ஏசப்பாவை பெற்றெடுத்த தகப்பனார். இந்த யோசேப்பு என்ன நினைச்சாராம்? இவளை ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று நினைத்தாராம். ஏன்? கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்கிற எண்ணம். அந்த செய்தியை இவர் கேள்விப்பட்ட போது, இவர் உத்தமனா இருந்ததினாலே, நீதிமானா இருந்ததினாலே அவளுக்கு எந்த கேடும் வந்துவிடக் கூடாது, அவளை குறித்த தவறான பேச்சு உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக அவளை ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று யோசித்தாராம். மத்தேயு 1:19 நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இது அவருடைய பலத்தினாலே அவர் செய்த யோசனை. ஹல்லேலூயா. அவருடைய எண்ணம் அது. அவர் தன்னுடைய எண்ணம் என்ன? இவளை ரகசியமாய் நாம் ஒதுக்கி வைத்து விடலாம், தள்ளி வைத்து விடலாம். அப்படியானால் அவளுக்கு எந்த கேடும் வந்து விடாது என்று யோசித்தார். ஆனால் தேவனுடைய சித்தம் அதுவாக இருக்கவில்லை. ஆண்டவர் அவருக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்தார். தேவனுடைய தூதனை அனுப்பி அவரோடு கூட பேசும்போது, அவளை நீ சேர்த்து கொள்ளுகிறதற்கு ஐயப்படாதே என்று சொன்னார். தேவனுடைய ஆவியினாலே இந்த யோசேப்பு நிரம்பின போது அவர் எடுக்க இருந்த தவறான முடிவுக்கு ஒரு சரியான முடிவை எடுக்க அது ஏவுதலாக அமைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1:20 வாசிப்போம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு,
தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனேயே பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பின உடனேயே தன்னுடைய தீர்மானத்தை, தான் நினைத்திருந்த தீர்மானத்தை அவர் மாற்றி தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க அது ஏதுவாக இருந்தது. பரிசுத்த ஆவி நம்மிடத்திலே வரும்போது நம்முடைய தீர்மானங்கள் ஒரு கிளாரிட்டியோட முடியும். குழப்பங்கள் நமக்கு தெளிவை கொண்டு வரும். அல்லேலூயா. சில குழப்பங்கள் இருக்கும். என்ன டெசிஷன் எடுக்கிறது? இந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலையில இருக்கலாம், அல்லது நம்முடைய படிப்புல இருக்கலாம். எதுல வேணும்னாலும் சில இடங்கள்ல தீர்மானங்கள் எடுக்கும் போது நாம திணறுவோம். அந்த தீர்மானங்கள் எடுக்க திணறும் போது தேவனுடைய ஆவியை நீங்க கேட்பீங்கன்னா உங்களுடைய தீர்மானங்கள்ல உங்களுடைய குழப்பங்கள் மாறி ஒரு தெளிவு உண்டாகும். ஹல்லேலூயா. Confusion will turn into clarity. Confusion will turn into clarity. உங்களுடைய குழப்பங்கள் ஒரு நல்ல தீர்மானத்திற்கு நேராக, ஒரு நல்ல முடிவுக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறதற்கு ஏதுவாக இருக்கும். ஏசாயா 55:8 சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. தேவனுடைய ஆவி நம்மை நிரப்பும் போதுதான் அதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். நாம நினைக்கிறோம், நான் நினைக்கிறது கரெக்ட் தான், நான் செய்யறது சரிதான் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவி நம்மை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வாசிப்போமா? ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அந்த நினைவுகளுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது எதுதான்? தேவனுடைய ஆவிதான். இந்த யோசேப்பை குறித்து வாசித்தோம். இவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாளும் என்ன செய்தாங்க? தேவ ஆவிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. முதலாவது தேவதூதன் வந்து அவர்களிடத்துல பேசின போது அவங்க பயந்தாங்க. மிகுந்த பயம் அவர்களுக்கு இருந்தது. அதை தான் லூக்கா சுவிசேஷம் 1:30 நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவதூதன் பரிசுத்த ஆவி அந்த இடத்துல வந்த போது அங்கே அவள் புரிகிறாள். அவளுக்கு ஒரு புரிதல் உண்டாகிறது. அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவள் கேட்கிறாள் 1:34 இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நான் தான் புருஷன் அறியேனே, இது எப்படி ஆகும் என்று அவள் கேள்வி கேட்டபோது அவளுக்கான வார்த்தை உண்டானது. 1:35 வாசிப்போம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டது? உன்னிடத்திலே பிறக்கும் பிள்ளை பரிசுத்தமானது, ஆகவே அது உன்னதமானுடைய பெலன் உன்னிலே நிழலிடும் போது நடக்கும் என்று சொல்லப்பட்டது. அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஏற்றுக்கொண்டதினாலே அவள் மேலான மகிமையை அடைந்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியான தீர்மானம் எடுக்கிறதற்கு தேவனுடைய ஆவி நம்மை வழி நடத்தும். இன்னைக்கு என்ன தீர்மானத்தை எடுக்க முடியாதபடி டைவர்ட்டட் திங்கிங்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. என்னால டெசிஷன் எடுக்க முடியல, என்னால டிசைட் பண்ண முடியல, எந்த பாத்தை நான் சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. தேவ ஆவியை நீங்க இன்னைக்கு கேட்பீங்கன்னா என் ஆண்டவர் நடத்துகிற பாதை அது சரியான பாதையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்துல 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கிற ஜனங்களை குறித்து நீதிமொழிகள் 21:5 நாம் வாசிக்கிறோம். இந்த 2 கேரக்டர் இருக்கிறதுல நாம எந்த கேரக்டர் என்பதை பரிசுத்த ஆவிதான் முடிவு செய்ய முடியும். ஒரு கேரக்டர் என்ன, ஒரு குணம் என்னன்னா ஜாக்கிரதை உள்ளவன். ஒரு குணம் என்ன சொல்லுங்களேன்? ஜாக்கிரதை உள்ளவன். இன்னொரு குணம் என்னன்னா பதறுகிறவன். இன்னொன்னு என்னது சொல்லுங்களேன்? பதறுகிறவன். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா தேவ ஆவியினாலே அறியப்படும். வாசிப்போம் அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 21:5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும்
பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஆகவே முடிவு செல்வத்துக்கு நேராய் போக வேண்டுமானால் ஜாக்கிரதை உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் தரித்திரத்திற்கு நேராக நம்முடைய வழிகள் இருக்கிறதா, நம்முடைய நினைவுகள் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் ஆலோசித்து இன்னைக்கு யோசித்து பாருங்க. அப்படியானா தேவ ஆவியை நீங்கள் இன்றைக்கு நாடுவீர்களானால் அது வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றம், தீர்மானத்திலே ஒரு தெளிவை என் ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. டேக் ரைட் டெசிஷன்ஸ் அட் தி ரைட் டைம் ன்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் சரியான டெசிஷன் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த கற்றுக்கொள்ளுதல் எதிலிருந்து வரும் என்றால் தேவனுடைய ஆவி நம்மை பலமாய் நிரப்பும் போது வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் நம்மிடத்தில் என்ன இருக்குமா வாசிக்க கேட்போம். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் வனாந்தரம் வனாந்தரமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன பார்த்தோம்? தேவ ஆவி ஊற்றப்படும் போது குழப்பம் தெளிவாக மாறும். ரெண்டாவதாக தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் வனாந்திரம் வனாந்திரமாக தான் இருக்கும். ஊற்றப்பட்ட பிறகு வனாந்திரம் வயல்வெளி ஆகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செழிப்பு உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவாய் முடிகிறதில்லை. நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நம்ம விரக்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் என்னென்னமோ செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய கையின் பிரயாசத்தை எல்லாவற்றையும் அதில் செலவழிக்கிறோம். ஆனால் இறுதியில் பார்த்தா அது சஞ்சலத்துக்கு நேராக தான் நம்ம கொண்டு போய் விடுது. இன்றைக்கு ஆண்டுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தம் என்றால் உங்களுடைய இந்த வனாந்தர நிலை வயல்வெளியாக மாறும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியும்? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எண்ட் ஆஃப் த மந்த் வரும்போது என் கையில் ஒன்றுமே இருக்கிறது இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அந்த நிலை கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு மேலான சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கும். அல்லேலூயா. இருக்குமா இருக்காதா சொல்லுங்களேன். நம்முடைய செலவுகள் போக மீதி எடுக்க செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க என் தேவனுடைய ஆவி எனக்குள்ள வரும்போது என் ஆண்டவர் என்னை மீதி எடுக்க செய்வார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எல்லாரும் விசுவாசித்து திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை அனுதினமும் தேவனுடைய ஆவியை நான் அனுபவிக்கும் போது என்னுடைய இந்த வனாந்திர நிலை எனக்கு வயல்வெளியாக மாறும். சீஷர்களிடத்தில் ஆண்டவர் அதை தான் சொன்னார். உன்னதத்திலிருந்து ஆவி வரும் வரைக்கும் நீங்க காத்திருங்க என்று சொன்னார். அவர் அவர்களை செயல்பட அனுமதிக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? நீங்க எப்ப செயல்பட முடியும்? தேவனுடைய ஆவியினாலே நீர் நிரப்பப்படும் போதுதான் நீ செயல்பட முடியும். ஆகவே நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் காத்திருந்து தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு பெரிய காரியங்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். எப்போ? தேவ ஆவி நம்மை நிரப்பின போது. ஹல்லேலூயா. இது ஏதேன் தோட்டத்தை குறித்து நம்ம வாசித்தோமானா அங்க குறைவே இருக்கவில்லை. ஆனா ஆரம்பத்துல தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து விட்டு பார்த்தபோது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பூமி ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு. யாருக்குமே ஒழுங்கின்மையும் வெறுமையும் பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் எம்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, பாத்திரம்லாம் காலியா இருக்கு அப்படின்னா, இல்ல பீரோலாம் காலியா இருக்குன்னா யாருக்காவது வீட்டுக்கு போக பிடிக்குமா?
நிச்சயமா பிடிக்காது. யாருக்குமே வெறுமை பிடிக்கிறது இல்ல. வெறுமையா இருந்த அந்த இடத்துல அதே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாராம். அப்ப அந்த வெறுமை நிச்சயமா என்ன செஞ்சிரும்? காணாம போயிடும். முதல்ல தேவனுடைய அசைவாடுதல் அந்த இடத்துல உண்டான போது வார்த்தை உண்டானது. அதற்கு பிறகுள்ள அந்த அதிகாரத்தின் முழு வசனங்கள்ல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் உண்டாக கடவது உண்டாக கடவது என்று வார்த்தையை மொழிந்தார். அந்த வார்த்தையின்படியே வெறுமை நிறைவாக மாறியது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு குழப்பத்தை மாற்றி தெளிவை தருகிறார். இரண்டாவதாக என் ஆண்டவர் உங்களுடைய வெறுமையை மாற்றி நிறைவை தருகிறார். எப்போ தேவனுடைய ஆவி நம்மேல் ஊற்றப்படும் போது அதோடைய முடிவு தான் இந்த அழகான ஏதேன் தோட்டம். தேவனுடைய ஆவியானவர் அசைவாடின போது அந்த இடத்திலே முளைப்பித்த சகலமும் நிறைவுள்ளதாக இருந்தது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. பார்வைக்கு அழகு மாத்திரம் இல்லை, புசிப்புக்கும் அழகுள்ளதாக எல்லாம் மாறியது. ஹல்லேலூயா. நம்முடைய வீடு அழகுள்ளதா மாறும் நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வீட்டில் ஓட்ட ஒடிசல் இருக்கு, ஒழுகிட்டு இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் தேவனுடைய ஆவி என் மேல் ஊற்றப்படும் போது என்னுடைய வீடு நிறைவுள்ளதாக மாறும் என்று சொல்ல தொடங்குங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வனாந்திரத்தை விரும்புகிற தேவன் அல்ல. தன்னுடைய பிள்ளைகள் மேல் உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. எப்போ ஆவி ஊற்றப்படுகிறதோ அப்பொழுது மாற்றம் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய வீட்டில் இல்லாமை மாறுகிறதற்கு தேவ ஆவி ஊற்றப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியை நான் வாஞ்சிக்கிறேன். நாம் எரேமியா 2:5 தேவனுடைய ஆவி ஊற்றப்படாத போது என்னென்ன இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை. எரேமியா 2:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவ்வாந்திர வெளியும் பள்ளங்களுமுள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில். இதிலே வனாந்திரம் என்பதற்கு அடையாளமாக தான் இவைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. என்னவா? அவாந்திர வெளி. நமக்கு ஏதாவது இதெல்லாம் நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. அவாந்திர வெளி, பள்ளங்கள். என்ன செஞ்சாலும் there is no prosperity. செய்கிறதெல்லாம் வீணா போகுது. பள்ளமா தான் முடியுது. நமக்கு மேடே வர்றதில்ல, உயர்வே வர்றதில்ல, எல்லாமே வீணா போகுது. பள்ளங்கள், வறட்சி, மரணம் போன்கிற இருள், நோய்க்கு மேல நோய், சுகவீனத்துக்கு மேல சுகவீனம், செலவெல்லாம் அதிலே போயிருது. நமக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. மரண இருள், ஒருவனும் கடவாத ஒரு நிலை. நம்ம வீட்டுக்கு யாருமே நம்மளை தேடி வர்றதே இல்லை. காரணம் என்னன்னா, இந்த வீட்டில் போனாலே தரித்திரம் தான் வரும் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்படி இருக்கிற இந்த வனாந்திர நிலை தான் எப்படி மாறும்? வயல்வெளியாக மாறும். எப்போ அப்படின்னு ஏசாயா 29:17 சொல்லுகிறது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ. அந்த கொஞ்சம் காலம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆவி ஊற்றப்பட வேண்டிய காலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது பிள்ளைகள் சீர்கெட்ட வழியிலே போகிறார்கள், ஆனால் அவங்களுக்காக முழங்காலில் நின்று கதற வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய முழங்கால் ஆண்டவரிடத்தில் முடங்கி கிடக்கிறது. கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எவ்வளவு அதிகமாய் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம கர்த்தருக்குரியவைகளுக்கு நாம கொடுக்கறது இல்லையே. எனக்கு யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். அடுத்ததாக, முதலாவதாக குழப்பம் தெளிவாக மாறும். இரண்டாவதாக நம்முடைய வெறுமை நிறைவாக மாறும். மூன்றாவதாக எசேக்கியேல் 2:1-2 ஆகிய வசனங்களை சீக்கிரமா வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். எழுந்து நில் என்று சொன்னார். நான் எழுந்து நின்றேன். நான் எழுந்து நின்ற போது ஆவி எனக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவ ஆவி எனக்குள்ளே வந்தபோது என்னுடைய கால்களுக்கு பலன் உண்டாகிட்டு நான் எழுந்து நிற்க முடிந்தது. என்னால பலவீனம் பலனாய் மாறும். ஹல்லேலூயா. தேவன் நமக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஆவி நமக்குள்ளே நிரம்புவார். ஆனால் நம்முடைய பலவீனம் நீங்கி நம்மால காலூன்றி நிற்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனம் எனக்கு இருக்கு, உண்மைதான். அது இயற்கையாவே எனக்குள்ள இருக்குது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், பரிசுத்த ஆவி எனக்குள்ள இன்னைக்கு வந்துட்டார். ஆனா இந்த பலவீனம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், என்னை குட்டுகிற சாத்தானுடைய முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும். இந்த பலவீனத்தை குறித்து நான் கவலைப்படுகிறது இல்லை. என் ஆண்டவர் தன்னுடைய பலத்தால் என்னை நிரப்புவார். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க? பலவீனத்தோடு வந்தவங்க எல்லாம் சொல்லுங்க, தேவ பலன் என்னை இன்றைக்கு நிரப்பி இருக்கிறது, நான் பலன் உள்ளவனாய் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மோசே என்று சொல்லுகிற பரிசுத்தவானை ஆண்டவர் அழைக்கும் போது அவர் அவருடைய மூதாதையத்திலே அவருடைய ஆரம்பத்துல பார்த்தோம்னா அவர் செயலிலும் வாக்கிலும் சிறந்தவராம். அவர் கையை ஓங்கி அடிச்சார்னா ஒரு மனுஷனை கொன்னு போடுகிற அளவுக்கு சத்துவமுடையவர். ஆனா 40 வருஷம் ஆண்டவர் அவரை காய விட்டாரு, ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட் கொடுத்தாரு. அந்த நாட்களிலே தேவ ஆவி அவர் பெற்றுக்கொண்டார். தேவ ஆவி அவருக்குள்ளே வந்தபோது அவருக்கு இயற்கையாவே சொல்றாரு, எனக்கு திக்குவாய் ஆண்டவரே, எனக்கு மந்தனாவு ஆண்டவரே, என்னால பேச முடியாது அப்பா, என்னால அதை எதிர்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னுடைய வாயாக இருப்பேன் என்று சொன்னபோது இவர் சென்றார், பல காரியங்களை சம்பாதித்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை அவர் செய்தார். பயங்கரமான ஒரு ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் நின்று செயல்படுகிறதற்கு என் ஆண்டவர் அவரை காலூன்றி நிற்க செய்தார். எங்கிருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மந்த நாவு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த பலன்? அவன் திக்குவா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எங்கிருந்து பலன் வந்தது? என் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊற்ற செய்யும் போது அது வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலூன்றி நிற்க செய்தது. யாத்ராம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ போ, உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க போங்க, என்ன காரியத்துல நீங்க இன்னும் பலவீனத்தோடு கூட காணப்படுறீங்களோ நீ போ என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எப்போ? தேவனுடைய ஆவியை பெற்ற பிறகு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர் போனார், சகலத்தையும் அவர் தனக்கென்று தன்னுடைய ஜனங்களை அவர் சேகரித்து கொள்ள அது ஏதுவாக இருந்தது. சங்கீதம் 42 சொல்லுகிறது, என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன். அவருடைய அடிகளை தளர செய்கிற தேவன் அல்ல, அதை உறுதிப்படுத்துகிற தேவன். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு எசேக்கியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் சொன்னார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். உடனே தீர்க்கதரிசிக்கு சொல்ல தெரியல, ஆண்டவரே அது எனக்கு எப்படியப்பா தெரியும்? எனக்கு தெரியலையேப்பா. இன்னைக்கு உங்களை பார்த்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பலவீனத்தை காட்டி இது உயிரடையுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆண்டவரே உம்முடைய ஆவி ஊற்றப்படுமானால் அது உயிரடையும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசிக்கு அது தெரியவில்லை. ஆகவே ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ஆவி உன்மேல் தங்கும், அப்பொழுது நீ அதை பார்க்க தீர்க்க தரிசனம் உரை, அது உயிரடையும். உயிரடைகிறது மாத்திரம் இல்லை, அது மகா பெரிய சேனையா எழுந்து காலூன்றி நின்றதா. அதை தான் நம்ம எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 37:10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. மகா பெரிய சேனையாய் நிற்கக்கூடிய கிருபையை அந்த பரிசுத்த ஆவி பெற்று தரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய ஆவியினாலே இவைகளை நீர் எனக்கு செய்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கடைசியாக ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு நன்மையை என்ன செய்கிறாரா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உன்மேலோ கர்த்தர் உதிப்பார்,
உன்மேல் கர்த்தர் உதிப்பதினாலே அது தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, உன்னுடைய குமாரர் தூரத்திலிருந்து வருவார்கள், உங்களை தேடி வருவாங்க ஜனங்க. நாம ஏற்கனவே வனாந்திர நிலையில என்ன வாசித்தோம்னா, யாரும் நடவாத ஒரு நிலையில நாம இருக்கிறோம் என்று வாசித்தோம். ஆனா ஆண்டுடைய ஆவி நம்மேல் உதிக்கும் போது, அவர் பரிசுத்தமாய் நம்மேல இறங்கும் போது, யார் யாரெல்லாம் நம்மை பிரிந்து போனார்களோ, எந்த ஜனங்கள் எல்லாம் நம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போனார்களோ, அவர்கள் எல்லாம் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக, பிரிவு ஒற்றுமையாக மாறும். அல்லேலூயா. என்ன மாறும் சொல்லுங்களேன்? பிரிவினை ஒற்றுமையாக மாறும். இன்னைக்கு ஒருவேளை சமாதான குறைச்சல் குடும்பத்துல இருக்கா? யாராவது குறிப்பிட்ட நபர்கள் உங்களை விட்டு தூரமா இருக்கிறாங்களா? தேவனுடைய ஆவி உங்களை நிரப்புகிறதற்கு கேளுங்க, அவங்க தானா வீடு சேருவாங்க. ஹல்லேலூயா. சேருவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்களேன்? நிச்சயமாய் இது நடக்கும். தேவனுடைய வார்த்தை இது. யோபு சொல்லுவார், என் பாதையை நீர் வேலி அடைத்து என் வழியை இருளாக்கி விட்டிருக்கிறீர் ஆண்டவரே என்று யோபு 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுவார். 13ஆம் வசனத்துல, என் சகோதரரை என்னை விட்டு நீர் தூரப்படுத்தினீர் ஆண்டவரே என்று அவர் புலம்புகிறதை நாம வாசிக்க முடியும். காரணம், அந்த நிலையில தான் அவருடைய நிலை இருந்தது. ஆனா தேவ ஆவி அவரை நிரப்பின போது, யார் யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அந்த சொந்தங்கள் எல்லாம் பல மடங்காய் திரும்ப வந்தது. ஹல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவடைய செய்ய என் ஆண்டவருடைய ஆவி அவருக்கு போதுமானதாக இருந்தது. இன்னைக்கு என்ன காரணத்தினால, பிரிவினையினால நீங்க வேதனைக்குள்ளே இருக்கிறீர்களோ, அது ஒற்றுமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கொண்டு வருமா வராதா? இன்னைக்கு சொல்லுங்களேன். பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எத்தனையோ ஃபோன் கால்ஸ் பண்ணிட்டேன், எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேன். தெர் இஸ் நோ யூஸ் அவுட் ஆஃப் இட். எனக்கு எந்த முடிவும் அதிலிருந்து வரல. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவ ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்போஸ்தலர் 9:31 சபைகள் சமாதானம் பெற்று இருந்தது என்று வாசிக்கிறோம். காரணம் என்னன்னா, அதற்கு ஒரே ஒரு மனுஷனுடைய அபிஷேகம் காரணமாக இருந்தது. ஒரு மனுஷனாகிய சவுல் பவுலாய் மாறினது சபைகள் சமாதானம் பெற காரணமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன மாற்றத்தை நாம் அனுமதிப்போம், ஆனால் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளோ நேரமும் மாறுதல்களை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அதே சமயம் இந்த ஆவி துன்மார்க்கருக்கு தீமையையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. துன்மார்க்கருக்கு என்ன கொண்டு வரும்? தீமையையும் கொண்டு வரும். துன்மார்க்கருக்கு தான், நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் சரியானதாக இருந்ததுன்னா நமக்கு அது வராது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பூமி தன் வாயை பிளந்து சில கூட்டத்தாரை விழுங்கி போட்டுச்சாம். தேவனுடைய ஆவி இறங்கின போது அப்படியே பூமி ரெண்டா பிளந்து ஒரு கூட்டம், கலகம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தாரை, சிலர்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்குன்னே இருப்பாங்க. சில விஷயங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பேசும்போது அதற்கு குதர்க்கம் பேசுகிறதற்குனே ஒரு சிலர் இருப்பாங்க. இது எப்படி நடந்துரும், இது எப்படி பாசிபிள், இது வாய்ப்பே இல்லை, நீங்க என்னதான் செய்தாலும் இது வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற நாவு நமக்கு இருக்குமானா, தேவனுடைய ஆவி வேறு விதமாய் செயல்படும். அது நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. பூமி தன் வாயை திறந்து விழுங்கி போட்டதான். ஏரோது என்று சொல்லுகிற ராஜா, அவன் சிங்காசனத்தில் அமர்ந்து தெய்வ வார்த்தையை பேச தொடங்கினானாம். அவன் பிரசங்கிக்க தொடங்கின உடனே கூட நின்றிருந்த ஜனங்க எல்லாரும், தேவனே பேசுகிறார், இது தேவன் 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 என்று சொன்னாங்க. இவனை கடவுளாக்கிட்டாங்க. அவனை கடவுள் ஆக்கின உடனே அதற்கு அவன் மறுப்பு சொல்லவில்லை. அதுதான் அவன் பண்ண தப்பு. இல்லப்பா, இது கடவுள் இல்லை, நான் கடவுள் இல்லை, ஆண்டுடைய வார்த்தையை மாத்திரம் நான் பேசுகிறேன் என்று அவர் அங்கே சொல்லி இருந்தால் அவர் அன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருப்பார். தேவதூதன் அவரை அடித்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவதூதன் அவனை அடித்தார் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். காரணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காததினாலே அதே இடத்துல ஏரோது புழுத்து செத்தான். என்ன செஞ்சானா சொல்லுங்களேன்? அப்ப தேவனுடைய ஆவி இப்படியும் செய்யும். தேவனுடைய ஆவி இப்படியும் செய்யும். ஆகவே நாம ஜாக்கிரதை பட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல,
என் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்படியே கண்களை மூடுவோமா? தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை நினைவு கூறுவோம். ஆண்டவர் நம்மேல் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். ஆனால் என்னுடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு உண்டாகும், என்னுடைய வெறுமையான அந்த நிலைக்கு ஒரு நிறைவு உண்டாகும், என்னுடைய பலவீனம் பலனாய் மாறும், என்னுடைய இந்த பிரிவு ஒற்றுமையை கொண்டு வரும். என் ஆண்டவர் என்னை பலமுள்ளவனாகவும் பராக்கிரமம் உள்ளவனாகவும் உருவாக்குகிறது மாத்திரமல்ல, தேவ ஆவியிலே செயல்பட செய்வார். என் தேவனையுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. அந்த உன்னதத்தின் ஆவி எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய இந்த வல்லமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் எடுத்துக்கொண்டு தேவ ஆவியினாலே சகலத்தையும் நாங்கள் மாற்றம் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக்